ஓம் சாந்தி. இன்றைய அழகான முரளியில் அற்புதமாக பாபா என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம் வாங்க. பாபா சொல்கிறாங்க, ஞான மனனம் செய்ய வேண்டும். அந்த ஞானத்தை நாம் சிந்தனை செய்யணும். லக்ஷ்மி கையில் கூட என்ன பண்ணியிருக்காங்க, அமிர்த கலசத்தை கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுபோல் நாம் கூட மற்றவர் எல்லோருக்குமே அந்த ஞானத்தை கூற வேண்டும். அப்போது ஞானத்தை நாம் சொல்லும் விதம் ஒவ்வொருவர்கிட்ட ஒவ்வொரு விதமானதாக இருக்கிறது. அதனால் யார் என்ன வேணாலும் கேள்வி கேட்டாலும் அதற்கு சரியான பதிலை கொடுக்கும் அளவிற்கு நம்மக்கிட்ட ஞான சிந்தனையினுடைய விஷயங்கள் இருக்கணும். அதனால் ஒருவருக்கொருவர் அமர்ந்து அந்த ஞானத்தை விசார் பண்ணணும். ஒவ்வொருத்தருடைய பதில் ஒவ்வொரு விதமாக இருக்கும்போது அதை நாம் ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு தகுந்தாற் போல் நம்ம புரிய வைக்கணும்னு பாபா சொல்கிறாங்க. வாங்க இன்றைய முரளியை விரிவாக கேட்கலாம். 14/5/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். தலைப்பு: இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆகுங்கள். நான் ஆத்மா ஆவேன், சரீரம் அல்ல. இதுதான் முதல் பாடமாகும். இதே பாடத்தை அனைவருக்கும் நல்ல முறையில் கற்பியுங்கள். கேள்வி: ஞானம் கூறுவதற்கான முறை என்ன? எந்த விதியுடன் ஞானம் கூற வேண்டும்? பதில்: ஞானத்தின் விஷயங்களை மிகவும் சந்தோஷமாக கூறுங்கள், வேண்டா வெறுப்புடன் அல்ல. நீங்கள் உங்களுக்குள் அமர்ந்து ஞான விவாதம் செய்யுங்கள். ஞானத்தை சிந்தனை செய்யுங்கள். பின்னர் அனைவருக்கும் கூறுங்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பின் ஆத்மாவிற்கு கூறினீர்கள் என்றால் கேட்பவர்களுக்கும் குஷி ஏற்படும். ஓம் சாந்தி. ஆத்மா அபிமானி அல்லது தேகி அபிமானி ஆகி அமருங்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஏனெனில் ஆத்மாவிற்குத்தான் நல்லது அல்லது தீய சமஸ்காரங்கள் நிரப்பப்படுகின்றன. எல்லாவற்றின் பிரபாவம் ஆத்மா மீது ஏற்படுகின்றது. ஆத்மாதான் பதீத்தமானது என்று கூறப்படுகின்றது, பதீத்த ஆத்மா என்று கூறப்படுகிறது. எனவே அவசியம் ஜீவ ஆத்மாவாகத்தான் இருக்கும். ஆத்மா சரீரத்துடன் கூட தான் இருக்கும். முதலான விஷயம் ஆத்மா ஆகி அமருங்கள் என்று கூறுகின்றார். தான் சரீரம் அல்ல, ஆத்மா என்று உணர்ந்து அமருங்கள். ஆத்மாதான் இந்த உறுப்புகளை இயக்குகின்றது. அடிக்கடி தன்னை ஆத்மா என்று உணருவதால் பரமாத்மா நினைவிற்கு வருவார். தேகம் நினைவிற்கு வந்தால் தேகத்தின் தந்தை நினைவிற்கு வருவார். எனவே ஆத்மா அபிமானி ஆகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தந்தை படிப்பிக்கின்றார். இது முதல் பாடமாகும். ஆத்மாவாகிய நீங்கள் அவிநாசி ஆவீர்கள். சரீரம் அழியக்கூடியதாகும். அதாவது ஆத்மா எப்பொழுதுமே அழிவில்லாதது, சரீரம் அழியக்கூடியது. நான் ஆத்மா ஆவேன் என்ற இந்த முதல் வார்த்தையை நினைவு செய்யவில்லை என்றால் அரைகுறையாக இருந்து விடுவீர்கள். நான் ஆத்மா ஆவேன், சரீரம் அல்ல என்ற இந்த வார்த்தையை இந்த சமயம் தந்தை படிப்பிக்கின்றார். இதற்கு முன்பு யாருமே கற்பித்திருக்கவில்லை. தந்தை வந்திருப்பதே ஆத்மா அபிமானியாக ஆக்கி ஞானம் அளிப்பதற்கு. ஹே ஆத்மா, பதீத்தமாக உள்ளாய் என்ற முதல் ஞானம் அளிக்கின்றார். ஏனெனில் இதுவோ பழைய உலகம். கண்காட்சியில் கூட குழந்தைகளாகிய நீங்கள் அநேகருக்கு புரிய வைக்கின்றீர்கள். கேள்விகள் எல்லாம் எழுப்புகின்றார்கள் என்றால் பகலில் ஓய்வு நேரம் கிடைக்கும் பொழுது தங்களுக்குள் சிந்தித்து கொள்ள வேண்டும். சமாச்சாரம் கேட்க வேண்டும். யார் என்னென்ன கேள்விகள் கேட்பார்கள், நாம் எப்படி புரிய வைப்போம் என்று. பிறகு அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். பின் அது பற்றி இப்படியல்ல இப்படி புரிய வைக்க வேண்டும் என்று விளக்க வேண்டும். புரிய வைப்பதற்கான யுக்தி அனைவருடையதும் ஒன்று போல இருக்காது. அடிப்படை விஷயமாவது தன்னை ஆத்மா என்று உணர்கிறீர்களா, இல்லை தேகம் என்றா? இரண்டு தந்தையும் அனைவருக்கும் அவசியம் இருக்கின்றார். ஏனென்றால் யாரெல்லாம் தேகதாரிகளோ அவர்களுக்கு லௌகீக தந்தையும் இருக்கின்றார், பார்லௌகீக தந்தையும் இருக்கின்றார். எல்லைக்குட்பட்ட தந்தையோ பொதுவாக இருக்கின்றார். இங்கு உங்களுக்கு எல்லையில்லாத தந்தை கிடைத்துள்ளார். அவர் ஆத்மாக்களாகிய நமக்கு புரிய வைக்கின்றார். அவர் ஒருவர்தான் தந்தையும் ஆவார், குருவும் ஆவார்.
இது உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் எவர் ஒருவருக்கும் புரிய வைக்கின்றீர்கள் என்றால் என்னவெல்லாம் உங்களிடம் கேள்வி கேட்கின்றார்களோ அது பற்றி தங்களுக்குள் அமர்ந்து கலந்துரையாட வேண்டும். புத்திசாலியாக இருப்பவர் கூட அமர வேண்டும். உங்களுக்கு பகலில் நேரம் கிடைக்கின்றது. அப்படியின்றி உணவு உட்கொண்ட பின் உறக்கத்தின் போதே ஏற்படுவது அல்ல. யார் அதிகமாக உணவு உட்கொள்கிறார்களோ அவர்களுக்கு உறக்கத்தின் சோம்பல் ஏற்படுகிறது. பகலில் வகுப்பு நடத்தி கொள்ள வேண்டும். இன்னார் இந்த கேள்வி கேட்டார், நாம் இதுபோல் பதில் அளித்தோம். கேள்விகளோ விதவிதமாக கேட்பார்கள். அவர்களுக்கு தேவை சரியான பதில். எனவே தன்னை பார்க்க வேண்டும். அவர்களை கவரும் விதத்தில் கூறினோமா, திருப்தி ஆக இருக்குமா, இல்லாவிட்டால் திருத்தங்கள் எடுத்து வர வேண்டும். யார் புத்திசாலிகளாக இருக்கின்றார்களோ அவர்களும் அமர வேண்டும். அப்படியின்றி உணவு உட்கொண்ட பின் உடனேயே சீக்கிரம் தூக்கம் வந்து விடுகிறது. நல்லது, தேவதைகள் உணவு மிக குறைவாக உட்கொள்வார்கள். ஏனெனில் குஷி இருக்கிறது அல்லவா? எனவே குஷி போன்ற சத்துணவு எதுவும் இல்லை என்று கூறப்படுகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு அளவற்ற குஷி இருக்க வேண்டும். பிராமணர்கள் ஆவதில் மிகுந்த குஷி உள்ளது. பிராமணர்கள் ஆவது எப்போது என்றால் அவர்களுக்கு குஷி கிடைக்கும் பொழுதுதான். தேவதைகளுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது அல்லவா? ஏனெனில் அவர்களிடம் செல்வம், அரண்மனை ஆகிய அனைத்துமே உள்ளது. எனவே அவர்களுக்கு குஷி போதுமானது. குஷியில் உணவு கூட மிக குறைவாக உட்கொள்வார்கள். இதுவும் ஒரு நியமமாகும். அதிகமாக உட்கொள்பவர்களுக்கு அதிகமாக உறக்கம் வரும். யாருக்கு தூக்கத்தின் போதை இருக்குமோ அவர்களால் எவருக்கும் புரிய வைக்க முடியாது. வலுக்கட்டாயமாக விளக்க முற்படுவார்கள். இந்த ஞானத்தின் விஷயங்களோ மிகுந்த குஷியுடன் கேட்க வேண்டும் மற்றும் கூற வேண்டும். புரிய வைப்பதும் சுலபமாக இருக்கும். மூல விஷயம் தந்தையின் அறிமுகம் அளிப்பது ஆகும். பிரம்மாவை யாருக்குமே தெரியாது. பிரஜாபிதா பிரம்மா இருக்கின்றார், ஏராளமான பிரஜைகள் இருக்கின்றார்கள். இவர் எப்படி பிரஜாபிதா பிரம்மா ஆவார் என்பது பற்றி மிகவும் நல்ல முறையில் விளக்க வேண்டும். இவரது அநேக ஜென்மங்களில் கடைசி ஜென்மத்தின் கடைசியில் வானப்பிரஸ்த நிலையில் நான் பிரவேசம் செய்கிறேன் என்று தந்தை புரிய வைக்கின்றார். இந்த விஷயத்தை சிவபாபா சொல்றாரு. இல்லாவிட்டால் ரதம் எங்கிருந்து வரும்? சிவபாபாவிற்குத்தான் ரதம் பாடப்பட்டுள்ளது. ரதத்தில் எப்படி வருகிறார் என்று குழம்புகிறார்கள். ரதமோ அவசியம் வேண்டும். கிருஷ்ணராக இருக்க முடியாது. எனவே அவசியம் பிரம்மா மூலம் புரிய வைப்பார். மேலிருந்தபடியே ஒன்றும் பேச மாட்டார். ஏன்னா அவர் மேலே இருக்கும்போது நிராகாரராக இருக்கிறார். கீழே வரும்பொழுதும் நிராகாரராக வராரு. கண்டிப்பாக நிராகார பரமாத்மா பேச முடியாது. அவருக்கு கண்டிப்பாக பேசுவதற்கு ஒரு சரீரம் வேண்டும். அதனால் பிரகாய பிரவேசம் பிரம்மா மீது செய்து அவர் நமக்கு ஞானத்தை கற்பிக்கின்றார். பிரம்மா எங்கிருந்து வந்தார்? யார் முழுமையாக 84 பிறவி எடுத்துள்ளாரோ அவருக்குள் பிரவேசம் செய்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார். அவருக்கே அது பற்றி தெரியாது. நான் கூறுகின்றேன். கிருஷ்ணருக்கோ ரதத்தின் அவசியமில்லை. கிருஷ்ணர் என்று கூறுவதால் பாகீரதன் மறைந்து போய்விடுவார். பாகீரதன் என்று கிருஷ்ணரை கூறப்படுவதில்லை. அவருடைய முதல் பிறவி இளவரசனுடையதாகும். எனவே குழந்தைகள் உங்களுக்குள் ஞான மனனம் செய்ய வேண்டும். சாஸ்திரங்களில் எழுதப்பட்டுள்ள விஷயங்களோ அல்ல என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். மற்றபடி ஞானத்தை கடைந்து கலசம் லக்ஷ்மிக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்ற விஷயமோ சரிதான். அவர் பின் மற்றவர்களுக்கு அமிர்தம் பருக செய்தார். அப்போதுதான் ஸ்வர்க்க வாசல் திறக்கும். ஆனால் பரம்பிதா பரமாத்மாவிற்கோ ஞான மனனம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பரம்பிதா பரமாத்மா ஞானத்தின் கடலாக இருக்கிறார். அதனால் அவருக்கு ஞானத்தை மனனம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. பிறப்பு இறப்பில் வரவங்களுக்கு மட்டும்தான் முற்பிறவியினுடைய விஷயங்கள் மறந்து போகும். ஆனால் பரம்பிதா பரமாத்மா பிறவிலேயே வராததுனால அவருக்கு எல்லா ஞானமும் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கின்றது. அவரோ விதை ரூபமாவார். அவரிடம் ஞானம் உள்ளது. அவரே அறிந்திருக்கின்றார்.
நீங்களும் அறிந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது இவற்றை நல்ல முறையில் புரிய வைப்பது அவசியமாகும். புரிந்து கொள்ளாமல் தேவதா பதவியை எப்படி அடைவார்கள்? ஆத்மாக்களுக்கு புத்துணர்வு ஊட்டுவதற்காக தந்தை புரிய வைக்கிறார். மற்றவர்களோ ஒன்றுமே அறியாமல் உள்ளார்கள். தந்தை வந்து புரிய வைக்கின்றார். இப்பொழுது உங்களது நங்கூரம் பக்தி மார்க்கத்திலிருந்து விலகிவிட்டது. இப்போது ஞான மார்க்கத்தில் சென்றுள்ளது. நான் உங்களுக்கு அளிக்கும் ஞானம் மறைந்து போய் விடுகிறது என்று தந்தை கூறுகிறார். ஒருவர் நிராகார தந்தை, மற்றொருவர் சாகார தந்தை. புரிய வைப்பதோ நன்றாகவே இருக்கிறது. ஆனால் மாயை எப்பேற்பட்டது என்றால் கவர்ச்சியில் எடுத்து வந்து அழுக்காக ஆக்கிவிடுகிறது. பதீத்தமாக ஆகிவிடுகின்றார்கள். குழந்தைகளே, நீங்கள் காம சிதையில் ஏறி முற்றிலும் சுடுகாட்டில் வந்து விட்டுள்ளீர்கள் என்று தந்தை கூறுகிறார். மீண்டும் இங்குதான் பரிஸ்தான், அதாவது சொர்க்கம் உருவாக வேண்டும். அரை கல்பம் பரிஸ்தான் இருக்கும், பின் அரை கல்பம் கபரஸ்தான் இருக்கும். கபரஸ்தான் அப்படிங்கிறது சுடுகாடு, பரிஸ்தான் அப்படிங்கிறது ஸ்வர்க்கம். இப்பொழுது அனைவருமே சுடுகாடு போய் சேர வேண்டி உள்ளது. ஏணிப்படி மீதும் நல்ல முறையில் நீங்கள் புரிய வைக்க முடியும். இது இருப்பதே பதீத ராஜ்யமாக. இது அவசியம் அழியப் போகிறது. இந்த பூமியில் இப்போது சுடுகாடு உள்ளது. பிறகு இதே பூமியில் மாற்றம் ஏற்பட்டுவிடும். அதாவது இரும்பு யுகத்திலிருந்து தங்க யுகமாக ஆகிவிடும். பிறகு 2 கலைகள் குறைந்துவிடும். தத்துவங்களில் கலைகள் கூட குறைந்து கொண்டே போகும் பொழுது உபவத்திரங்களை உருவாக்குகின்றன. நீங்கள் அனைவரும் நல்ல முறையில் விளக்குகின்றீர்கள். புரிந்து கொள்வதில்லை என்றால் சோழிக்கு சமம். எந்த மதிப்பும் இல்லை. இந்த மதிப்போ தந்தை வந்து கூறுகின்றார். நம்ம ஏணிப்படி பார்த்து நல்லா புரிய வைக்கணும். அப்போ நம்ம சொல்வோம், ஏன் வந்து படி இறங்குறோம், ஏன் வந்து கலை குறையுது அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாக எந்த ஒரு மாற்றம், எந்த ஒரு புது பொருளும் பழையதாவது போல் நம்ம ஃபுல்ஃபில் சார்ஜில் இருந்தோம்னா கூட அதை யூஸ் பண்ணும்போது என்னாகும், அதுலேருந்து குறையதான் செய்யும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப நல்லா ஆழமாக புரிய வைக்கணும். வைரம் போன்ற பிறவி என்று பாரப்பட்டுள்ளது. நீங்கள் கூட முதலில் தந்தையை அறியாமல் இருந்தீர்கள். நீங்கள் சோழி போல இருந்தீர்கள். இப்போது தந்தை வந்து வைரம் போல ஆக்குகின்றார். பின் சோழி போல ஏன் ஆகிவிடுகிறீர்கள்? நீங்கள் ஈஸ்வரிய புதல்வர்கள் ஆவீர்கள் அல்லவா? ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மா வெகுகாலம் பிறந்திருந்தார்கள் என்ற பாடல் கூட உள்ளது. அங்கு சாந்தி தாமத்தில் இருக்கும்போது அந்த சந்திப்பில் எந்த ஒரு நன்மையும் ஆவதில்லை. அதுவோ தூய்மை அல்லது அமைதியின் இடமாகும். இங்கோ நீங்கள் ஜீவ ஆத்மாக்கள் ஆவீர்கள் மற்றும் பரமாத்மா தந்தைக்கு தனக்கென்று சரீரம் இல்லை. அங்க சரீரமே கிடையாது. ஸோ அதனால் அதில் நமக்கு எந்த யூஸுமே கிடையாது. இங்கே நாம் சரீரத்தோட ஜீவ ஆத்மாக்களாக இருக்கிறோம். பரமாத்மா வந்து பரகாய பிரவேசம் செய்து நம்மளோட பேசுகிறாரு. அவர் சரீரத்தை தாரணை செய்து குழந்தைகளாகிய உங்களுக்கு படிப்பினை சொல்லித் தருகிறார். நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள் மற்றும் பாபா என்று கூறுகிறீர்கள். பாபா என்றால் அப்பா. தந்தை ஓ மகனே என்று கூறுவார். லௌகிக தந்தை கூட குழந்தை குட்டிகளே வாருங்கள், நான் உங்களுக்கு தின்பண்டம் கொடுக்கிறேன் என்று கூறுவார் அல்லவா? உடனே எல்லோரும் ஓடுவார்கள். இந்த தந்தையும் கூறுகிறார், குழந்தைகளே வாருங்கள், நான் உங்களை வைகுண்டத்திற்கு எஜமானராக ஆக்குகின்றேன் என்றால் அவசியம் எல்லோரும் ஓடி வருவார்கள். பதீத்தர்களாகிய எங்களை பாவனமாக ஆக்கி பாவன உலகிற்கு எஜமானராக ஆக்க வாருங்கள் என்று கூப்பிடவும் செய்கின்றார்கள். இப்பொழுது நிச்சயம் இருக்கிறது என்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கூப்பிட்டதும் குழந்தைகள்தான், நான் வருவதும் குழந்தைகளுக்காகத்தான். குழந்தைகளிடம்தான் கூறுகின்றார், நீங்கள் கூப்பிட்டீர்கள், இப்பொழுது நான் வந்துள்ளேன். பதீத்த பாவனர் என்று தந்தைக்கு தான் கூறுகின்றார்கள் அல்லவா? கங்கை ஆகியவற்றின் தண்ணீரால் நீங்கள் பாவனமாக முடியாது. எப்பவுமே புற தூய்மை தான் நீரால் அமையும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதனால் ஆத்மா தூய்மை அடையாது. அரை கல்பம் நீங்கள் தவறாக சென்றுள்ளீர்கள். பகவானை தேடுகின்றீர்கள், ஆனால் யாருடைய அறிவிற்கும் எட்டுவதில்லை. தந்தை ஹே குழந்தைகளே என்று கூறுகின்றார். எனவே அதே உல்லாசத்துடன் குழந்தைகளாகிய உங்களிடம் ஹே பாபா என்று வெளிப்பட வேண்டும். ஆனால் அவ்வளவு உல்லாசத்துடன் வெளிப்படுவது இல்லை.
இது தேக அபிமானம் என்று கூறப்படுகிறது. தேகி ஆத்மா, அதாவது ஆத்மா அபிமானி அல்ல. இப்போது நீங்கள் தந்தைக்கு முன்னால் அமர்ந்துள்ளீர்கள். எல்லையில்லாத அப்பாவை நினைவு செய்வதால் எல்லையில்லாத அரசாட்சி கூட அவசியம் நினைவிற்கு வரும். அப்பேற்பட்ட தந்தைக்கு எவ்வளவு அன்புடன் பதில் கூற வேண்டும். நீங்கள் அழைத்ததன் காரணமாக தந்தை வந்துள்ளார். நாடகப்படி ஒரு நிமிடம் கூட முன்னால் பின்னால் ஆக முடியாது. ஓ தந்தையே, கருணை புரியுங்கள், விடுவியுங்கள். நாங்கள் அனைவரும் ராவணனின் சங்கிலியினால் கட்டுண்டு இருக்கின்றோம். நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று எல்லோரும் கூறுகின்றார்கள். எனவே தந்தை வழிகாட்டியும் ஆகின்றார். ஓ லிபரேட்டர், ஓ கைடு, வந்து எங்களுக்கு வழிகாட்டி ஆகுங்கள் என்று அனைவரும் அவரை கூப்பிடுகிறார்கள். எங்களையும் கூட அழைத்து செல்லுங்கள். இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் நின்றுள்ளீர்கள். தந்தை சத்யுகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். இப்போது கலியுகம் ஆகும். கோடான கோடி மனிதர்கள் உள்ளார்கள். சத்யுகத்திலோ குறைவான தேவி தேவதைகள் மட்டுமே இருந்தார்கள். எனவே அவசியம் விநாசம் ஆகி இருக்கக்கூடும். அதுவும் முன்னால் நின்றுள்ளது. அதற்கான பாடல் உள்ளது. விஞ்ஞானத்தின் அகங்காரம் உடையவர்கள் எவ்வளவு புத்தியை பயன்படுத்தி அறிவு எடுத்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் யாதவ சம்பிரதாயத்தினர். மீண்டும் சரித்திரம் திரும்பவும் நடைபெறும். இப்பொழுதோ சத்யுகத்தின் சரித்திரம் திரும்ப நடைபெறும். நாம் புது உலகத்தில் உயர்ந்த பதவி அடைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவசியம் பவித்திரம், அதாவது தூய்மையாக வேண்டும். இந்த பதீத்த உலகத்தின் விநாசம் அவசியம் ஏற்படும் என்று நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள். குழந்தைகள் ஆகியோர் நீங்கள் இருக்கும் பொழுது இருப்பார்கள் என்று கூற முடியாது. வாரிசும் யாரும் ஆக மாட்டார்கள். திருமணம் ஆகியவையும் செய்ய முடியாது. அதிகமான நாட்கள் கழிந்து விட்டது. மீதி கொஞ்சம்தான் உள்ளது. சிறிதளவே நேரம் உள்ளது. அதற்கும் கணக்கு உள்ளது. அதற்கு முன்பு இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கவில்லை. இப்பொழுது காலம் குறைவாக உள்ளது. யாரெல்லாம் முன்பு சரீரத்தை விட்டு சென்றிருக்கிறார்களோ அவர்கள் நம்பர் பிரகாரம் முயற்சியின்படி பிறவி எடுத்துள்ளார்கள். ஒரு சிலர் இங்கு கூட வந்திருக்கக்கூடும். இங்கிருந்து பிரிந்து சென்றிருப்பவர் என்று பார்க்கும்போது தென்படுகின்றது. அவர்களுக்கு ஞானம் இன்றி ஆனந்தம் வராது. தாய் தந்தையரிடம் நாங்களோ இங்கு செல்வோம் என்று கூறுவார்கள். இதுவோ சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். விநாசம் அவசியம் ஏற்படத்தான் போகிறது. இதே ஜென்மத்தில் மறுபிறவி எடுக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்துலையும் வரலாம், இன்னொரு இடத்திற்கும் போகலாம். அவங்க ஞானமின்றி அவங்க திரும்பவும் தூய்மையாக முடியாது. ஆனால் ஞானத்தை கற்றுக்கிறதுக்காக கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிற விஷயத்த பாபா புரிய வைக்கிறார். பாதி செலவோ அவர்களுடையது. இந்த யுகத்தின் சாமான்களிலேயே ஈடுபடுத்தப்பட்டு விடுகிறது. விமானம் ஆகியவை எப்படி அமைக்கிறார்கள்? கூறுகின்றார்கள், வீட்டில் அமர்ந்தபடியே எல்லாம் அழிந்து போய்விடும். அப்பேற்பட்ட பொருட்கள் எல்லாம் தயாரிக்கிறார்கள். ஏனெனில் ஆஸ்பத்திரிகள் ஆகியவை இருக்காது. கடைசி நேரத்தில் நாடகத்தில் இது கூட தந்தையின் குறிப்புகள் கிடைத்தபடி உள்ளன. அதுவும் நாடகத்தில் பொருந்தி உள்ளது. நோய்வாய்ப்பட்டு குன்றியவராக இருந்து கூடக்கூடாது என்று நினைக்கிறார்கள். இறப்பதோ அனைவரும் அவசியம் இறந்துதான் ஆக வேண்டும். ராமனும் போக வேண்டும், ராவணனும் போக வேண்டும். யார் யோகத்திலிருந்து ஆயுளை அதிகரித்து கொண்டு இருப்பார்களோ அவர்களுக்கு அவசியம் அதிகரிக்கும். தங்கள் சரீரத்தை மகிழ்ச்சியுடன் விட்டு விடுவார்கள். எப்படி பிரம்ம ஞானியின் உதாரணம் கூறுகிறார்கள் அல்லவா, அவர்களும் பிரம்மத்திற்கு செல்வதற்காக அதுபோல குஷியுடன் சரீரம் விடுகிறார்கள். ஆனால் பிரம்மத்திற்கு யாரும் செல்வது இல்லை. பாவங்கள் அழிவதும் இல்லை. யார் பாவத்தை கம்ப்ளீட்டாக அழிக்கிறாங்களோ அவங்க தான் பிரம்மத்துக்கு செல்ல முடியும், அதாவது முக்தி தாமத்துக்கு செல்ல முடியும். முக்தி தாமத்துக்குரிய வழியை ஒரே ஒரு பாபா மட்டும்தான் காமிப்பார். அவர் எப்போ பூமிக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாரோ, இந்த ஞானத்தை யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்க தான் முக்திக்கு செல்ல முடியும், முக்திக்கான வழியை எடுத்துக்க முடியும். அப்படி முக்திக்கான எந்த ஆத்மாவுக்கும் வழி கிடைக்கல அப்படின்னா அவங்க தண்டனை அனுபவித்து முக்தி தாமத்திற்கு போவாங்க. அதற்கு முன்னாடி இறந்து போகிற எல்லா ஆத்மாக்களும் புனர்ஜென்மம் இங்கேயே எடுப்பாங்க. புனர்ஜென்மம் மீண்டும் இங்குதான் எடுக்கிறார்கள். பாவத்தை அழிப்பதற்கான யுக்தியை தந்தை கூறுகிறார்.
என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் மற்றும் வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது. லக்ஷ்மி நாராயணனையும் நினைவு செய்யக்கூடாது. இந்த முயற்சி மூலம் நாம் இந்த பதவியை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. நாம் இந்த பதவியை அடைவதற்காக நம்பர் பிரகாரம் முயற்சியின்படி படித்து கொண்டிருக்கிறோம். அவர்களது நடக்கும் பரம்பரையானது தந்தை சங்கமத்தில் இப்போதுதான் ஸ்தாபனை செய்துள்ளார். நீங்கள் சொற்பொழிவுகளையும் கூட எவ்வாறு நிகழ்த்த வேண்டும் என்றால் அனைவருடைய புத்தியிலும் மிக சரியாக பதிந்துவிட வேண்டும். இச்சமயம் நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராகவும் பிரஜாபிதா பிரம்மாவின் வாய் வம்சாவளி சகோதர சகோதரிகள் ஆவோம். நாம் ஆத்மாக்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் ஆவோம். பிரம்மா குமார் குமாரிகளின் திருமணம் ஆவதில்லை. இதுவும் தந்தை புரிய வைக்கின்றார். எவ்வாறு விழுந்து விடுகிறார்கள்? காமத்தி எரிய வைக்கிறது, ஆனால் பயம் இருக்கும். ஒரு முறை நாம் விழுந்து விட்டோம் என்றால் செய்த சம்பாத்தியம் இல்லாமல் போய்விடும். காம விகாரத்தில் தோற்றுவிட்டார்கள் என்றால் பதவி மோசமானதாக ஆகிவிடும். இது ஒரு பரமபத விளையாட்டு மாதிரி சொல்லலாம். நம்ம சின்ன சின்ன தவறுகள் செய்யும் போது சின்ன சின்ன பாம்பு கடிச்சு கீழே வருவோம். ஆனால் நம்ம பாபா சொல்கிற ஸ்ரீமத் படி நடக்கும்போது ஏணிப்படி கிடைக்கிறது மாதிரி. ஆனால் காமத்தீயில விழுந்துட்டோம் அப்படின்னா அந்த பரமபதத்தில் பெரிய பாம்பு இருக்கும் இல்லையா, அது கடித்தது போல உடனே ஜீரோவுக்கு வந்து நின்றுவோம். அப்போ எவ்வளோ நம்ம வருமானம் சேர்த்தி இருந்தாலும் அவை அனைத்தும் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிற விஷயத்த பாபா புரிய வைக்கிறாரு. எவ்வளவு பெரிய சம்பாத்தியமாகும். மனிதர்கள் லட்சம் கோடி சம்பாதிக்கிறார்கள். இவை எல்லாம் இன்னும் சிறிது காலத்திற்குள் அழிய போகிறது என்பது அவர்களுக்கு தெரியுமா என்ன? அணுகுண்டுகள் தயாரிப்பவர்கள் இந்த உலகம் அழிய போகிறது, யாரோ நம்மை தூண்டுகிறார்கள், நாம் தயாரித்து கொண்டே இருக்கிறோம் என்று அறிந்துள்ளார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளினுடைய நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: ஞானத்தை உள்ளுக்குள் அரைக்க வேண்டும், அதாவது ஞான மனனம் செய்ய வேண்டும். தங்களுக்குள் ஞானத்தின் ஆன்மீக உரையாடல் நிகழ்த்தி பின் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். சோம்பலை விட்டுவிட வேண்டும். இரண்டாவது, தேகி அபிமானி, அதாவது ஆத்மன் அபிமானி ஆகி மிகுந்த உல்லாசத்துடன் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நாம் தந்தையிடம் சோழியிலிருந்து வைரமாக ஆக வந்துள்ளோம் என்ற இதே போதையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நாம் ஈஸ்வரிய மைந்தர்கள் ஆவோம். வரதானம்: ஞான சூரியன் ஞான சந்திரனுடன் இணைந்து இரவை பகலாக்கும் ஆன்மீக ஞான நட்சத்திரம் ஆகுக. அந்த நட்சத்திரங்கள் எவ்வாறு இரவில் வெளிப்படுகின்றதோ அவ்வாறே ஆன்மீக ஞான நட்சத்திரமான நீங்கள் மின்னுகின்ற நட்சத்திரமாக பிரம்மாவின் இரவில் வெளிப்படுகின்றீர்கள். இந்த நட்சத்திரங்கள் கூட இரவை பகலாக்குவதில்லை. ஆனால் ஞான சூரியன் மற்றும் ஞான சந்திரனுடன் இருக்கும் நீங்களோ இரவை பகலாக ஆக்குகின்றீர்கள். அவைகள் விண்ணின் நட்சத்திரங்கள், நீங்களோ மண்ணில் வாழும் நட்சத்திரங்கள். அவை இயற்கையின் சக்தி, நீங்களோ பரமாத்மாவின் நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரம் யாவும் நட்சத்திர மண்டலத்தில் பல ரகமாக மின்னுகின்றன, பிரகாசமாக தோன்றும். நீங்களோ பரமாத்மாவின் நட்சத்திர மண்டலத்தில் மின்னுகின்ற ஆன்மீக நட்சத்திரங்கள். ஸ்லோகன்: சேவைக்கான வாய்ப்பு கிடைப்பதே ஆசீர்வாதங்களினால் பையை நிரப்புவதாகும். ஓம் சாந்தி.